லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. வணக்கம். செய்திச் சுருக்கம். பெரும் படையுடன் இந்தியா வந்தார் பிரிட்டன் பிரதமர். பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்தார். அவருடன் 128 உறுப்பினர்கள் கொண்ட வர்த்தக குழுவும் மும்பை வந்துள்ளனர். மும்பை ஏர்போர்ட்டில் மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர ஃபட்னவிஸ், துணை முதல்வர்கள் ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அஜித் பவார் ஆகியோர் பிரிட்டன் பிரதமரை வரவேற்றனர். அக்டோபர் 9 டெல்லியில் நடக்கும் கூட்டத்தில் கெய்ர் ஸ்டார்மர் பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பில் இரு நாட்டு உறவுகள் குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வர்த்தகம் மற்றும் முதலீடு, தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசனை நடத்த உள்ளனர். அப்போது இந்தியா இங்கிலாந்து இடையே வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டவிரோத கார் இறக்குமதி, துல்கர் சல்மான் வீட்டில் ரெய்ட். தமிழகம், கேரளாவில் 17 இடங்களில் இடி விசாரணை. வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கு முறையான வரி செலுத்தி அதற்கான அனுமதியுடன் தான் விற்பனை செய்ய வேண்டும் என்ற விதி உள்ளது. ஆனால் சொகுசு கார் விற்பனையில் ஈடுபட்டுள்ள இடைத்தரகர்கள் சிலர் முறையாக வரி செலுத்தாமல் பூட்டான், நேபாளம் வழியாக நம் நாட்டிற்குள் வெளிநாட்டு கார்களை வரவழைத்து அவற்றை விற்பனை செய்வதன் மூலம் வரி ஏய்ப்பில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அந்த வகையில் தமிழகம், கேரளாவில் வசிக்கும் பிரபல நடிகர்கள், தொழிலதிபர்கள், விஐபிக்கள் சிலர் முறையாக வரி செலுத்தாமல் வெளிநாட்டு சொகுசு கார்களை வாங்கியதாகவும் புகார் எழுந்துள்ளது. குறிப்பாக தமிழ், மலையாள படங்களில் நடிக்கும் பிரபல நடிகர் துல்கர் சல்மான் வரி ஏய்ப்பு செய்ததுடன் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அவரது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அவரது பட தயாரிப்பு நிறுவனத்திலும் சோதனை நடைபெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் பிரபல நடிகர் பிருத்விராஜன் வீட்டிலும் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். கேரளாவின் எர்ணாகுளம், திருச்சூர், கோழிக்கோடு, மலப்புரம், கோட்டயம் மற்றும் தமிழகத்தில் சென்னை, கோவை உட்பட மொத்தம் 17 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். நேபாளம், பூட்டான் வழியாக கார்களை நம் நாட்டிற்குள் கொண்டு வருவதுடன் இந்திய ராணுவம், அமெரிக்க தூதரக அலுவலகம் போன்ற பெயர்களில் போலி ஆவணங்களை உருவாக்கி அருணாச்சல பிரதேசம், ஹிமாச்சல பிரதேச மாநில ஆர்டிஓக்களில் வெளிநாட்டு கார்கள் பதிவு செய்யப்படுகின்றன. அந்த வகையில் வரி ஏய்ப்பு செய்யப்பட்ட கார்கள் தமிழகம், கேரளா உட்பட நாட்டின் பிற பகுதிகளில் உள்ள விஐபிக்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விவகாரத்தில் கார் வாங்கியோர், அதை விற்பனை செய்தோர் என பல்வேறு தரப்பினரிடம் விசாரணை நடப்பதாக அதிகாரிகள் கூறினர். ராமதாஸ் நலம் விசாரித்த திருமாவளவன். பாமக நிறுவனர் ராமதாஸ் இதய சிகிச்சைக்காக சென்னையில் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு ஆஞ்சியோகிராம் பரிசோதனை செய்யப்பட்டது. சிகிச்சை முடிந்த நிலையில் நேற்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். இந்நிலையில் விசிக தலைவர் திருமாவளவன் ராமதாஸை போனில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திருமாவளவன், பாமக நிறுவனர் ராமதாஸிடம் போனில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தேன். அவர் முழுமையாக நலம் பெற வேண்டும் என விசிக சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்தேன் என குறிப்பிட்டுள்ளார். தங்கம் விலை புதிய உச்சம், சவரன் 90,000 கடந்தது. சென்னையில் நேற்று 22 கேரட் ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 75 ரூபாய் உயர்ந்து 11,200 ரூபாய்க்கு விற்பனையானது. அந்த வகையில் ஒரு சவரன் தங்கம் 89,600க்கும் விற்கப்பட்டது. இந்நிலையில் இன்று தங்கம் விலை கிராமுக்கு 100 ரூபாயும் சவரனுக்கு 800 ரூபாயும் உயர்ந்தது. அந்த வகையில் 1 கிராம் தங்கம் 11,300 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 90,400 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. ஒரு சவரன் தங்கம் முதல் முறையாக 90,000 கடந்து புதிய உச்சம் தொட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் 24 கேரட் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் ஆபரண தங்கத்தின் விலையும் உயர்ந்து வருவதாக நகை வியாபாரிகள் கூறினர். தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்தாலும் மக்கள் மத்தியில் தங்கம் வாங்கும் ஆர்வம் குறையாதது மகிழ்ச்சி எனவும் கூறினர். 6 வயது சிறுமி வன்கொடுமை வழக்கு, மரண தண்டனை குற்றவாளி விடுதலை. சென்னை போரூரில் கடந்த 2017ஆம் ஆண்டு 6 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து எரித்து கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் தஷ்வந்த் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் ஜாமீனில் வெளியே வந்த தஷ்வந்த் அவரது தாயை கொன்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. தலைமறைவான அவரை மும்பையில் வைத்து போலீசார் கைது செய்தனர். இதற்கிடையே சிறுமி கொலை வழக்கை விசாரித்து வந்த செங்கல்பட்டு மகளிர் கோர்ட் நீதிபதி வேல்முருகன் 2018இல் தஷ்வந்துக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார்.
அதே நேரம் தாயை கொன்ற வழக்கில் தஷ்வந்தின் தந்தை பிறழ் சாட்சியாக மாறிய நிலையில் போதிய ஆதாரங்கள் இல்லை என கூறி விடுதலை செய்யப்பட்டார். இதனிடையே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் தஷ்வந்த் மரண தண்டனையை ஹைகோர்ட் உறுதி செய்த நிலையில் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. தற்போது மனுவை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் மரண தண்டனைக்கு இடைக்கால தடை விதித்தது. சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தஷ்வந்த் குற்றச்சாட்டை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை என கூறிய நீதிபதிகள் மரண தண்டனையை ரத்து செய்து உத்தரவிட்டனர். வீடியோ, சிசிடிவி காட்சிகள் போதுமானதாக இல்லை, DNA சோதனை ஒத்துப்போகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் கொட்டிய மழை. தமிழக கடலோர பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நல்ல மழை பெய்து வருகிறது. நகர பகுதிகளான சத்திரம் பஸ் ஸ்டாண்ட், கண்டோன்மெண்ட், பாலக்கரை, விமான நிலையம், KK நகர், உறையூர், தில்லை நகர் பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. திருச்சி புறநகர் பகுதிகளான திருவெரும்பூர், மண்ணச்சநல்லூர், முத்தரசநல்லூர் ஆகிய பகுதிகளிலும் கனமழை கொட்டியது. இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்த குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வேகமாக பரவும் ஸ்க்ரப்டைஃபஸ் கோமா வரை கொண்டு செல்லும். ஸ்க்ரப்டைஃபஸ் என்பது ஒரு வகையான பாக்டீரியா தொற்றாகும். ரிக்கட்சியா எனப்படும் பாக்டீரியா பாதித்த ஒட்டுண்ணிகள், பூச்சிகள் உயிரினங்களை கடிக்கும்போது அவர்களுக்கு உண்ணி காய்ச்சல் ஏற்படுகிறது. பாதிப்பு ஏற்பட்டோருக்கு காய்ச்சல், தலைவலி, உடல் சோர்வு உள்ளிட்டவற்றுடன் தடிப்புகள் போன்றவை முக்கிய அறிகுறிகளாக உள்ளன. பெரும்பாலும் மலைப்பகுதியிலும் புதர் மண்டிய இடங்களிலும் வசிக்கும் மக்களிடையே இந்த பாதிப்பு இருந்தது. இப்போது சென்னை போன்ற நகர பகுதிகளிலும் ஸ்க்ரப்டைஃபஸ் காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டு வருகிறது. இது குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்க்ரப்டைஃபஸ் பாதிப்பு ஏற்பட்டால் பூச்சி கடித்த இடத்தில் சிவப்பாக சிறிய தடிப்புகள் ஏற்படும். தலைவலி, குளிர்காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் இருக்கும். ஆரம்பத்தில் கண்டறியாமல் அலட்சியப்படுத்தினால் பூச்சி கடித்த இடத்தில் இரத்தக்கட்டு ஏற்பட்டு உள்ளுறுப்புகள் செயலிழக்கும். இதனால் கோமா, மரணம் உள்ளிட்ட தீவிர பிரச்சினைகளும் உருவாகும். தமிழகத்தை பொறுத்தவரை மாதந்தோறும் 50 முதல் 100 பேர் வரை இதனால் பாதிக்கப்பட்டாலும் உடனடி சிகிச்சையில் குணமடைந்து விடுகின்றனர். அறிகுறிகளை அலட்சியப்படுத்தும் இருவர் இறக்கும் நிலை ஏற்படுகிறது. தற்போது தமிழகத்தில் தினசரி 5 முதல் 10 பேர் வரை பாதிக்கப்படுகின்றனர். 2025ஆம் ஆண்டில் இதுவரை 3000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மக்கள் தங்கள் வீட்டை சுற்றியுள்ள முட்புதர்களை அகற்றி சுத்தமாக பராமரிக்க வேண்டும். புதர் மண்டிய இடங்கள், வனப்பகுதி உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் போது பூச்சிகள், ஒட்டுண்ணிகள் நம் உடல் மீது படாதவாறு தற்காத்துக் கொள்வது அவசியம் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். பாக்டீரியா பாதித்த உண்ணி கடிக்கும் போது உடனடியாக பாதிப்பு தெரியாது. அடுத்தடுத்த நாட்களில் கொப்புளம் போன்ற தடிப்பு ஏற்படும். இருமல், சளியின்றி காய்ச்சல் ஏற்படும். 3 நாட்களில் காய்ச்சல் குணமாகாவிட்டால் எலிசா இரத்த பரிசோதனை செய்ய வேண்டும். உடலில் புண் போன்று காயமும் காய்ச்சலும் இருந்தால் சிகிச்சை பெறுவது அவசியம்.